தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழம்பு சுவை கொடுக்கும். கறிவேப்பிலை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே கூட உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கறியை போட்டுக்கணும். கறியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா உருட்டு திரட்டணும். திரட்டினா தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த எண்ணெயிலே பார்த்தா ஒட்டிக்கும். அதே போல் பொடியை போட்டுக்கோ. பொடியை போட்டு நல்லா வதக்கணும். அது ஒரு நல்லா ஒரு 2-3 வதக்கிட்டு இன்னும் அப்போ தான் அந்த கறி டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டுக்கோ. உப்பு போட்டுக்கின்னு இந்த பொடி போட்டுக்கணும். இந்த மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டா அந்த கறியில் தான் அந்த பொடி ஓட்டும்போது நல்லா இருக்கும். மஞ்சள் தூள் போட்டுக்கோ. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும். அந்த கிராம்பு இந்த சோம்பு இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பட்டிட்டு நல்லா இருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கோ. இது புதினா பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கறிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு கொத்தமல்லியை போடணும். கொத்தமல்லி இந்த வாசனை நல்லா இருக்கும். குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் கொடுத்துச்சுன்னா உண்மையில சொல்கிறேன் கறி குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கறி குழம்பு பாருங்கள் நல்லா இருக்குது. நல்லா மனமாக வெந்திருக்கு. நன்றி வணக்கம்.